காற்றும் கடலும் அதிகமாக இருந்தது. எங்களை அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் வலையை கிளம்பி ஓடிடலான்னு சொல்லிட்டு முடியலைங்க. 26ஆம் தேதி மோத்தார்த்து முனையில் ஆற்றுல வலை கட்டியிருந்தாங்க. 27ஆம் தேதி காலையில் வலை கலப்புறதுக்கு நாங்கள் போனோம். வலையை போய் பிடிச்ச பிறகு காற்றும் கடலும் அதிகமாக இருந்தது. எங்களை அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. மோத்தார்த்து உள்ள கடலுக்கு இழுத்துக்கிட்டு போகுது. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் வலையை கிளம்பி ஓடிடலான்னு சொல்லிட்டு முடியலைங்க. அதோட நேராக அந்த புறம் போயிடுச்சு. நாங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி உள்ளே வரலான்னு பார்த்தா ஆயில் பம்பு வந்து ஓட்டை வந்து போச்சுங்க. டீசல் பூரா தன்னேராக போய்கிட்டே இருக்குது. அதோட என்ன பண்ணோம், சரின்ட்டு இந்த லாஞ்சை வந்து நகரம் போட்டோம். ஒரு லாஞ்ச் நகரம், இன்னும் ஒரு லாஞ்சை வந்து அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு அவங்களும் இதே நிலைமையில் கடலில் அடிச்சுக்கிட்டு போகுது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா கூட்டிகிட்டோம். சரி துணையாக இருந்தால் தான் நல்லது தெரியுன்ட்டு ஒரு லாஞ்சை நகரம் போட்டுவிட்டு இன்னொரு லாஞ்சில் நாங்கள் போனோம். அப்படியே ட்ரை பண்ணோம், கரை எப்படியா போயிடலான்னு சொல்லிட்டு எங்களால் முடியல. அந்த லாஞ்சை அடிச்சுக்கிட்டு இதை நகரம் போட்டோம். இன்னொரு லாஞ்சில் நாங்கள் 6 பேரும் ஏறி கடலில் போய்கிட்டே இருக்குது. அடிச்சுக்கிட்டு போகுது, மேலே போகுது. நாங்கள் எப்படி என்ன தப்பிக்க முடியாது, டீசல் இல்லை, ஒன்றும் இல்லை. சரின்ட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 மணி நேரம் போகுதுங்க. கடன் போச்சு. கப்பல் நெருங்குது. அந்த இது எண்ணெய் கப்பல் நெருங்குது. அங்கே போனதோட சரி இதுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணாக்கா அந்த பாலத்தை பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு எது இருந்த டீசல் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி போய் பாலத்தை பிடிச்சிட்டாங்க. பாலத்தை பிடிச்சி ஃபஸ்ட்டு வருவோம் ஏறினா, அடுத்தது ஏறினா மழுக்குன்னு இடிச்சுது. இப்போ போட்டு எல்லாம் கடன்னு ஏறிட்டோம். போட்டு அங்கேயே உடஞ்சி உள்ளே ஓடி போச்சுங்க. அதோடு அந்த ஐயா அவர்கள் எங்களை எல்லாத்தையும் மேலே ஏற்றி டீயை கொடுத்து சாப்பாடு பருப்பு சாப்பாடை போட்டு எங்களுக்கு ஆவந்து பண்ணி வச்சு ஒரு ரூமை கொடுத்தாங்க. இங்கே இருங்க, காற்று ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருந்தது. என்ன அங்கே சட்டக்கிட்டே இல்லாத லேசாக குளிர்ச்சி, அவ்வளோதாங்க. நல்ல சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. இப்போ ஐயா தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அளித்து எங்களை கவர்ந்து பண்ணி எங்கள் 6 குடும்பத்தையும் கொண்டாந்து ஹெலிகாப்டர் கொடுத்து இங்கே கரையை கொண்டாந்து விட்டாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. முதலமைச்சர் ஐயாவுக்கும், கலெக்டர் ஐயாவுக்கும், எம்ஆர்கே ஐயா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு பொதுவாக நன்றி ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஐயான்ட்டோம். என் பேர் தமிழ்வாணன். ஒரு 3 மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலயமா எங்களை காவந்து பண்ணிட்டு வந்தாங்க கரைக்கு. ஒரு 3 முறை வந்து 2 பேராக 3 பேராக ஏற்றிட்டு வந்து கரையை விட்டாங்க. நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக செஞ்சதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றி. இல்லை ரொம்ப கொஞ்சம் உயிருக்கே ரொம்ப ஆபத்து தான். சரி எப்படியும் ஆளுவில் எப்படியாவது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக பார்த்து போயிட்டு வந்துட்டோம். இல்லை வலை போட்டிருந்ததால் அதை போய் எப்படியாவது கிளப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். அந்த டைம் போகிறப்ப கடல் ரஃப்பாக இல்லை. பிறகு அது ரஃப்பாகவும் சரி நம்ம அந்த பக்கம் போனால் ஏதாவது யார் உயிராது போயிட போய் சொல்லிட்டு தான் இங்கே வந்து நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். அந்த பக்கம் ரொம்ப கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு போட்டை போட்டு ஒரு போட்டில் ஏறி வந்தோம். ஏறி வந்து இங்கே வந்து இப்படியே வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் ஊருக்கு தகவல் கொடுத்தோம். அப்புறம் எங்கள் நிர்வாகம் ஊர் நிர்வாகம் எல்லாம் ஸ்டெப் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி சரி பண்ணாங்க. இல்லை நாங்களாம் அது வந்து தான் அந்த கப்பலில் ஒரு கப்பல் சித்திரப்பட்டன்ற ஏரியாவில் ஒரு கப்பலில் வந்து ஏறி அதில் ஏறி பார்த்து அவங்க தான் எங்களை பார்த்து எல்லாம் காவந்து பண்ணி எல்லாம் சரி பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி வந்தீங்க? அது ஹெலிகாப்டர் மூலிமா தான் இன்றைக்கி ஒரு 2-2:30 மணி அளவில் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். அது இந்த முதலமைச்சர் ஐயா மூலிமா அந்த இது ஃப்ளைட் வந்து ஹெலிகாப்டர் வந்து ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. ஒரு 3 முறை வந்து. தமிழ் என் பேர் மணிகண்டன். எங்களை மீட்பாங்களா இல்லையா சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். தமிழக அரசு தான் ஸ்டெப் எடுத்து எங்களை காப்பாற்றுறாங்க. ரொம்ப நன்றி தமிழக அரசுக்கு. ஹெலிகாப்டர் மூலிமா எங்களை காப்பாற்றினாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க? டைம் காலையில் நாங்கள் வந்தது இது சொல்கிறீங்களா? இங்கே வந்ததுலன்னு சொல்கிறீங்களா? காலையில் நாங்கள் வலையை விட்டுருந்தோம். அந்த வலை எடுக்கிறதுக்காக வலை எடுக்கக்குள்ள அந்த தண்ணியோட வேகம் அதிகமாகக்குள்ளே நாங்கள் அப்படியே அலையோட மேலே போயிட்டோம். ரிட்டன் வரக்குள்ளே எங்களால் என்ன ஆச்சுன்னா அலை பெருசாகக்குள்ளே எங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இதாகி போச்சு. அப்படி இருந்தாலும் நாங்கள் இன்னொரு போட்டு இருந்தாங்களா அவங்க வச்சிருந்த இன்ஜின் பெரிய இன்ஜின் அதில் ட்ரை பண்ணி பார்த்தோம். 2 தடவை ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள அந்த இன்ஜினோட ஓஸ் என்ன ஆச்சுன்னா கட்டாகி போச்சு. அதுலேயும் முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் பழைய போட்டு வச்சுருந்தோம்ல அதில் டீசல் கிடையாது. எப்படின்னா அடிச்சுட்டு அப்படியே வந்து கீழே இந்த கட்டடத்தை பார்த்தவொடனே அந்த கட்டடத்தை பார்த்து அதுனாச்சும் ஏறி நம்ம உயிர் தப்பிச்சிக்கலாம்
கரையை போனால் நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்துக்கு எடுத்தவொடனே அந்த டீசலை வச்சு நாங்கள் ஒரு ஆளாக ஏறிட்டோம் அந்த கட்டடத்தில். ஏறி முடிஞ்சவொடனே அந்த போட்டு 2ஆக புட்டுன்னு உள்ளே ஓடி போச்சு. அங்கே போனவொடனே என்ன ஆச்சுன்னா அந்த செக்யூரிட்டிலாம் வச்சுருந்தாங்கல்ல, அவங்களே மாத கடைசி போல் அவங்களுக்கு வச்சு இந்த சாப்பாடை எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. அப்புறம் இங்கே உள்ள மீடியாக்காரங்களாம் ஃபோன் பண்ணி இதை பண்ணி தமிழக அரசு ஸ்டெப் எடுத்து எங்களை அந்த ஹெலிகாப்டர் மூலியமாக எங்களை காப்பாற்றினாங்க.